டியர் 12th ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாப்டர் 5ல் 5.4ல் தேர்டு சம் பார்க்கலாம். இதுவும் ஒரு 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா த லைன் ஈஸ் டேஞ்சன்ட் டு த எலிப்ஸ் அப்படின்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணும். ஸோ தட் பண்ணும். ஒரு நேர்கோடு வந்து நீள்வட்டத்தின் தொடுகோடு என நிரூபிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து காண்டக்ட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் காண்டக்ட், அது தொடுப்புள்ளி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு வந்து எப்பயுமே பாருங்க, ஒரு எலிப்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதிலிருந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 12 ப்ளஸ் 3y ஸ்கொயர் பை 12 ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 12 அப்படியே இருக்குமா? அடுத்தது 3ஆல் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னாக்கா 4 ஈக்குவல் டு 1. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, நமக்கு இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க. லைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒய் வந்து அந்த மைனஸில் இருக்கு இல்லையா, அதனால் எக்ஸ் ப்ளஸ் 4 மட்டும் நான் அப்படியே வச்சுட்டு ஒய்யை வந்து நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். இப்போ நான் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சேஞ்ச் பண்ணேன்னா டோட்டலாக பண்ணும்போது எதுவும் சைன் சேஞ்ச் ஆகுது. இப்போ எனக்கு பாருங்கள், இந்த ஷேப் வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு டைப்பில் இருக்குது. ஸோ அப்போ எம்மோட வேல்யூனா எக்ஸ் டேர்ம் தான் எம்மு, சிங்கிறது வந்து அந்த 4. ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு வந்து அடுத்தது என்னன்னா, த லைன் இஸ் டேஞ்சன்ட் டு த எலிப்ஸ் அப்படின்னு தானே ப்ரூவ் பண்ணும். ஒரு நேர்கோடு நீள்வட்டத்தின் தொடுகோடுன்ட்டு ப்ரூவ் பண்ணும். அப்போ நமக்கு என்ன அப்படின்னாக்கா, இப்போ அந்த கண்டிஷன் ஒன்று இருக்குது, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், ப்ரூவ் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர், சி ஸ்கொயர்னா என்ன, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். அப்போ என்ன ஆன்சர் வந்து 16. அடுத்தது பாருங்கள், ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா என்ன, 12. பி ஸ்கொயர்னா என்ன, 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா என்ன, 4 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 1 என்ன, 12 ப்ளஸ் 4. அப்போ நமக்கு என்ன வருது, 16. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து 2வா. இப்போ நமக்கு ஃப்ரம் 1 அண்ட் 2 எப்படி இருக்குது, ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருக்கா? அதனால தான் ஹென்ஸ் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹென்ஸ் பாருங்க 1 அண்ட் 2 வந்து ஈக்குவலாக இருக்குது. அதனால நம்ம இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், ஹென்ஸ் த லைன் என்ன, x minus y plus 4 equal to 0 to the ellipse is to the ellipse oda equation என்ன, x square plus 3y square equal to 12. ஓகேவா? ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா என்ன, ஃபார்முலா. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். தொடுபுள்ளி. ஓகேங்களா? கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சரி சொல்லுங்க, மைனஸ் ஏ ஸ்கொயர் எம் பை பி, சாரி சி. ஓகேங்களா?
கமா பி ஸ்கொயர் பை சி. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த ஏ ஸ்கொயர் எம்மு பி ஸ்கொயர் சியோட வேல்யூலாம் தெரியுமில்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணும், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், மைனஸ் ஏ ஸ்கொயர்னா என்ன 12, எம்னா என்ன 1 பை சின்னா என்ன 4, அதே மாதிரிங்கன்னு பி ஸ்கொயர்னா என்ன 4 பை 4. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 12க்கு 12ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸா, இந்த 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் 1 இருக்கும். இப்போ நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா -3, 1. ஓகே, தேங்க்யூ.